இந்த சுவையான தேங்காய் பால் சொதியை இடியாப்பத்துடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் சொதி செய்வதற்கு ஒரு முடி தேங்காயை அரைத்து எடுத்து விடலாம். மிக்சியில் அரைத்து தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் சொதி செய்வதற்கு இந்த அளவு கெட்டியாக தேங்காய் பாலை கரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தேங்காய் பால் எடுத்த பின் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து சொதி செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சொதி செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சியை நறுக்கி எடுத்து விடலாம். வெங்காயத்தை இப்படி நீளமாக நறுக்கி இஞ்சியை பொடிதாக நறுக்கி விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கிய இஞ்சியை சேர்த்து விடலாம். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். சிறிய எலுமிச்சை பழத்தை 4 துண்டுகளாக நறுக்கி எடுத்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கவும் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து விடலாம். கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின்னர் நறுக்கிய எலுமிச்சை பழத்தை சேர்த்து விடலாம். எலுமிச்சை பழத்தை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து தேங்காய் பாலை சேர்த்து விடலாம். தேங்காய் பால் சேர்த்து கொதி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வரவும் இறக்கி விடலாம். அப்பொழுதுதான் மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க தேங்காய் பால் சொதி அருமையாக ரெடி. இந்த சுவையான தேங்காய் பால் சொதியை இடியாப்பத்துடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். நாம் எலுமிச்சை பழம், இஞ்சி சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடான இடியாப்பத்துடன் நாம் தேங்காய் பூ, ஜீனி மட்டும் வைத்து சாப்பிடுவதை விட இப்படி சொதி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பத்துடன் இந்த தேங்காய் பால் சொதி வைத்து கொடுக்கும்போது மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான தேங்காய் பால் சொதியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.